الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தினம் நமது குணநலன்கள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, பொதுவாகவே மனிதர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பார்கள். தனக்கு எந்த நோயும் வந்துவிடக்கூடாது, தன்னுடைய உடல் ஒரு ஆரோக்கியமான உடலாக இருக்க வேண்டும், அந்த உடலை எதுவும் பாதித்து விடக்கூடாது என்பதில் மனிதன் மிக கவனமாக இருப்பான். அதற்கான முயற்சிகளை மனிதன் செய்வான். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடுவோம், அதே போல நல்ல உடற்பயிற்சிகளை செய்வோம், நம்ம உடம்புக்கு எது கெட்டதோ அதை தவிர்த்திருப்போம், அதே போல நோய் வந்துச்சுன்னா அதற்கான மருந்தை எடுத்துப்போம். இப்படி எல்லாம் செய்து மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்கிறான். உண்மையிலே ஒரு மனிதன் உடலை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மனிதனுடைய உள்ளத்தை பாதுகாப்பது. ஒரு மனிதனுடைய உடல் கெட்டுவிட்டால் அதை சரி செய்து விடலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டுவிட்டது என்று சொன்னால், அவனுடைய குணம் மாறிவிட்டது என்று சொன்னால், அந்த உள்ளத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அலா மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, இந்த உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இந்த உடம்புல என்ன இருக்கு? ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சாயிரு ஜஸதிஹி, அந்த சதை துண்டு சீராகி விட்டது என்று சொன்னால் இந்த உடல் முழுவதுமே சீராகிவிடும். ஒய்தா ஃபஸதத், அந்த சதை துண்டு கெட்டு விட்டது என்று சொன்னால் இந்த உடல் முழுவதுமே கெட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அந்த சதை துண்டு தான் இதயம் என்று சொன்னார்கள். அப்போ நம்முடைய உள்ளத்திற்கு மிக ஒரு கவனத்தை கொடுக்க வேண்டும். காரணம், இந்த உள்ளம் கெட்டு விட்டது என்று சொன்னால் மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளுமே கெட்டுவிடும். இன்றைக்கு எவ்வளவோ மனிதர்களை பார்க்கின்றோம், மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். அப்படிதானே? காலத்துல நியூஸ் பேப்பர்ல நம்ம படிக்கிறோம், அல்லது செய்தித்தாள்கள் அல்லது மற்ற சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கிற நேரத்துல மனிதன் இந்த அளவிற்கு போவானா அப்படின்னு மனிதன் யோசிக்கக்கூடிய அளவிற்கு மனிதன் போகின்றான். ஒரு உயிரோடு உள்ள இன்னொரு மனிதனையே கொண்டு அதை அப்படியே சாப்பிடக்கூடிய அளவிற்கு மிருகத்தினுடைய தன்மை எல்லாம் மனிதனிடத்தில் வருவதை நாம் இன்றைக்கு கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படியாக மனிதனால் செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் அந்த மனிதன் எப்படி செய்கிறான் என்று சொன்னால், இதெல்லாம் மனுஷன் செய்வானா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதை செய்யக்கூடிய நிறைய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கொலைகளை செய்கிறார்கள், கொள்ளைகளை அடிக்கிறார்கள். இப்படியாக என்ன மிகப்பெரிய குற்றங்கள் எல்லாம் இருக்குமோ அந்த குற்றங்களை எல்லாம் செய்வதற்கு அவர்களை தூண்டியது எது என்றால், இந்த உள்ளத்தை அவர்கள் சீர்படுத்திக் கொள்ளவில்லை. எந்த ஒரு உள்ளத்தையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல பிறக்கின்ற நேரத்துல தூய்மையான ஒரு உள்ளமாகத்தான் அனுப்புகின்றான். ஆனால் அந்த உள்ளம் கெட்ட விஷயத்திற்கு பழக்கப்படும் என்று சொன்னால் அது கடைசியில் ஒரு மிருகத்தினுடைய உள்ளமாக அந்த உள்ளம் மாறிவிடும் என்பதை நாம் ஹதீஸ்களின் ஊடாக அறிய முடிகிறது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் திருடுகிறான் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க்ல போய் ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான் என்று சொன்னால் அவன் எடுத்த உடனே அந்த பேங்குக்கு போயிட மாட்டான். கொள்ளையடிப்பதற்கு அவனுடைய உள்ளம் தைரியம் வராது. ஆரம்பத்தில் ஒரு 5 ரூபாயை திருடி இருப்பான், அதுல மாட்டாத விட்டால் அடுத்து ஒரு 10 ரூபாயை திருடுவான். இப்படியாக அந்த உள்ளத்திற்கு படிப்படியாக பழக்கப்படுத்தி மிகப்பெரிய ஒரு செயலை செய்வதற்கு அந்த உள்ளம் தயாராகிவிடும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உள்ளத்திற்கு நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். இந்த உள்ளத்திற்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அழகாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு தவறை செய்தால், ஒரு பாவத்தை செய்தால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலேயே ஒரு கருப்புள்ளி இடப்படும். ஒரு கருப்பு புள்ளி இடப்படும். இன்னொரு பாவத்தை செய்தால் இன்னொரு கருப்பு புள்ளி இடப்படும். இப்படியாக கருப்பு புள்ளி இடப்பட்டு கடைசியில் அந்த உள்ளம் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால் ஒரு கருமையான ஒரு நிறமுடைய ஒரு உள்ளமாக மாறிவிடும். அவருடைய உள்ளமே கருத்து போன ஒரு உள்ளமாக மாறிவிடும். அப்ப நம்ம நினைக்க கூடாது, நம்மளால பார்க்க முடியுமா? அது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. நம்மளால் உணர முடியாத ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நாம் பாவத்தையும் செய்து அதே நேரத்தில் நம்முடைய குணத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் தௌபாவும் அல்லாஹ்விடத்தில் தேடாமல் இருப்போம் என்று சொன்னார், நம்முடைய உள்ளம்
கருமையான ஒரு உள்ளமாக மாறிவிடும். அந்த உள்ளம் எப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்கும் என்று அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான். முன் வாழ்ந்த சில கெட்ட மனிதர்களுடைய உள்ளத்தை சொல்லி காட்டுகின்றான். சும்மா கசத் குலூபுஹும், பிறகு அவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டது. வஹியல் ஹிஜாரதி அவ் அஷது கஸ்வா, எந்த அளவுக்கு உள்ளம் கடுமையாகி விட்டது என்று சொன்னால் ஒரு கல்லை விட அதையும் விட கடுமையாகி விட்டது என்று அல்லாஹ் ஒரு சொல்லி காட்டுகிறார். அப்ப ஏன் கல்லை விட எது கடுமையாக இருக்கும்? ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணத்தையும் அல்லாஹ் ஒரு சொல்கின்றார். ஒயின்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், சில கல்லில் கூட அந்த கல்லு உடைந்து ஆறுகள் ஓடக்கூடிய கல் இருக்கிறது. ஒயின்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயஃப்ருஜு மின்ஹுல் மா, சில கற்கள் பிளந்து அதற்குள்ள இருந்து நீர் வெளிப்படும். ஒயின்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லா, சில கற்கள் இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக மலையில் இருந்து உருண்டு விழுகிறது. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா யஅமலூன், அவர்கள் செய்வதை விட்டு அல்லாஹ் அறியாமல் இல்லை என்று முடிக்கின்றான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்ல வருகின்றான் என்று சொன்னால், உள்ளம் கல்லை விட கடுமையாகிறது என்று சொன்னால், கல்லில் கூட சில நேரங்களில் தண்ணி ஓடும், கல்லில் கூட சில நேரங்களில் அசைவு இருக்கும், சில கற்கள் உருண்டு போகும். ஆனால் அதை விட கடுமையான உள்ளமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் மாறிவிட்டது என்று சொன்னால், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஅரிஃபு மஅரூஃபா வலா யுன்கிரு முன்கரா, நன்மை எது என்றும் அந்த உள்ளத்திற்கு தெரியாது, தீமை எது என்றும் அந்த உள்ளத்திற்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக மாறிவிடும். இது நன்மை, இதை நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது வேறு, இது நன்மையிலே தெரியாட்டி எப்படி செய்யறது? இப்ப இன்னைக்கு எவ்வளவு மக்களை பார்க்கிறோம், அவர்கள் தவறு செய்யக்கூடிய மனிதர்களா இருப்பார்கள். ஆனால் சில மக்கள் தான் செய்வது தவறுதான் என்பதை உணர்ந்து மன வருத்தப்படுவார்கள், தவறுதான் செய்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் தான் செய்வது தவறு, இப்படி செய்யக்கூடாது என்பதை நினைத்து வருத்தப்படுவார்கள். ஆனால் சில உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தவறை செய்துவிட்டு நான் தவறே செய்யலையே என்ற அளவிற்கு அவருடைய உள்ளம் மாறிவிடும். இது தவறு என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு நிலைமைக்கு மாறிவிட்டார் என்று சொன்னால், அந்த உள்ளம் தான் மிக கடுமையான உள்ளமாக மாறிவிட்டது என்று அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய குற்றங்களுக்கான அடிப்படையான காரணம் எது என்று எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளம் கடினமாகிவிட்டது என்று சொன்னால் மனிதனால் எந்த எல்லைக்கும் போக முடியும். மனிதன் எந்த எல்லைக்கு செல்லவும் பயப்பட மாட்டான், எல்லா எல்லைக்கும் செல்ல துணிவான். அப்போ அந்த அளவிற்கான ஒரு கடினமான ஒரு தன்மை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, அந்த உள்ளத்திற்கு சில செயல்பாடுகள் இருக்கு. நம்முடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னது? உதாரணத்திற்கு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? பெருமை இருக்கும், அல்லது அடுத்த மனிதரை பற்றியான பொறாமை இருக்கும், அல்லது இன்னொரு மனிதர்களை பற்றியான கெட்ட எண்ணங்கள் இருக்கும். இப்படியாக உள்ளத்தில் நிறைய செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஒருவரை நாம் பார்க்கின்ற நேரத்தில் ஒருவருடைய முன்னேற்றத்தை நம்ம பார்க்கிறோம்னா, அந்த உள்ள உடனே என்ன சொல்லணும்னா, பாரு அவன் முன்னேறிட்டான், அவன் எப்படி முன்னேறலாம், உனக்கு அந்த தகுதி இருக்கு, நீ முன்னேறல, ஆனால் அவன் முன்னேறி விட்டான் என்று அந்த மனிதனுக்கு பொறாமையை ஏற்படுத்தும். அதே ஒரு முன்னேறிய ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னு சொன்னால், நான் மட்டும்தான் முன்னேறி இருக்கேன், மற்ற யாராலையும் முன்னேற முடியல, நான் தான் மிக உயர்ந்தவன் என்று ஒரு பெருமையை ஏற்படுத்தும். இப்படியாக உள்ளத்தில் ஒவ்வொருவருடைய சூழலுக்கு ஏற்ப கெட்ட விஷயங்கள் அந்த உள்ளத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தை நாம் அப்புறப்படுத்தாமல் அந்த அந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே நாம் தொடருவோம் என்று சொன்னார், அந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே நாம் தொடருவோம் என்று சொன்னால், அந்த உள்ளம் படிப்படியாக கரைப்பிடிந்த ஒரு உள்ளமாக மாறிக்கொண்டே வரும். அதனால்தான் நம்முடைய குணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய குணங்களை சரியான குணங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்துல ஒரு மனிதனை பற்றியான கெட்ட எண்ணம் வருகிறதா, அதை அடிப்படையிலே துடைத்து விட வேண்டும். ஒரு பெருமை ஏற்படுகிறதா, அதை அடிப்படையிலே துடைக்க வேண்டும். இப்படியாக ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுகின்ற நேரத்துல அதை ஆரம்பத்திலே நம்ம விலக்கிட்டோம்னா, அதுல இருந்து தவிர்த்துட்டோம்னா, அந்த உள்ளம் பாதுகாக்கப்பட்ட ஒரு உள்ளமாக மாறிவிடும். அதுவே நாம் மாற்றமாக அந்த உள்ளத்திற்கு எந்த ஒரு கவனத்தையும் கொடுக்காமல், அந்த குணங்களுக்கு எந்த ஒரு கவனத்தையும் கொடுக்காமல் நாம் அப்படியே தொடருவோம் என்று சொன்னால், அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த கெட்ட சிந்தனைகள், அந்த கெட்ட விஷயங்கள் கடைசியில் நம்முடைய உள்ளத்தை கெடுத்து நம்மை நரகத்திற்குரியவர்களாக மாற்றிவிடும். நாம நினைக்கலாம், சாதாரணமாக ஒரு மனிதன் பெருமை கொள்வதாலோ, பொறாமைப்படுவதாலோ, கெட்ட எண்ணம் கொள்வதாலோ, அவனுடைய உள்ளத்தில் மோசமான விஷயங்கள் இருப்பதாலோ எப்படி அவனுக்கு கெட்டது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை கொடுப்பான் என்று நாம் நினைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்படி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு கொடுக்கிறான். அதற்கும் தன்மை இருக்கு,
அதற்கும் தீமை இருக்கு. இந்த உள்ளத்தை வைத்து நம்மால் நன்மை செய்ய முடியும், அதே போல உள்ளத்தை வைத்து நம்மால் தீமை செய்ய முடியும். உள்ளத்தை வைத்து எப்படி நன்மை செய்ய முடியும்? நல்ல எண்ணங்கள், அடுத்தவர்களை பற்றியான நல்ல எண்ணங்கள், நம்மை பற்றியான நல்ல எண்ணங்கள், மோசமான விஷயங்களை நினைக்காமல் இருப்பது, ஆபாசமான விஷயங்களை தவிர்த்திருப்பது, இதுவெல்லாம் நாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்லவர்கள். இதற்கு மாற்றமாக பெருமை கொள்வது, பொறாமை கொள்வது, அடுத்தவர்களுக்கு கெட்டது நினைப்பது, அடுத்தவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பது, ஆபாசமான விஷயங்களை உள்ளத்தில் ரசிப்பது, மோசமான விஷயங்களை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது, அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே என்று கெட்ட விஷயங்களை யோசித்து பார்ப்பது, இப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்தை நாம் பழக்கப்படுத்துவோம் என்று சொன்னால், யாருடைய உள்ளத்தில் அந்த விஷயம் இருக்கிறதோ அதில் தான் அவருடைய இறுதியான முடிவும் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். ஒரு மனிதன் எந்த விஷயத்தை தன்னுடைய உள்ளத்தில் பழக்கப்படுத்திக் கொள்கிறானோ அவனுடைய இறுதி முடிவு என்பது அந்த விஷயத்துல தான் இருக்கும். நம்ம சாதாரணமா அந்த உலகத்துல பார்க்கலாம், கெட்ட விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் அந்த கெட்ட விஷயத்தை செய்த நிலையிலேயே மௌத்தாகக்கூடிய எத்தனையோ சூழலை நாம் பார்க்கின்றோம். அப்படித்தானே? ஆபாசமான படங்களை பார்த்த நிலையிலேயே அதே நேரத்தில் மரணம் வரக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் தொழுகையில் சுஜூதில் மரணம் வரக்கூடிய மனிதர்களையும் நாம் பார்க்க முடியுது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் எதை பழக்கப்படுத்திக் கொள்கிறானோ, தன்னுடைய குணமாக எதை வைத்துக் கொள்கிறானோ அதில் தான் அவனுடைய இறுதி முடிவும் இருக்கும் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸ் ஊடாக அறிய முடிகிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் மிக முக்கியமான கவனத்தை செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இந்த ரமலானை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூர் வல அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஅமஹு வ ஷராபஹு. யார் கெட்ட பேச்சுக்களையும் கெட்ட செயல்பாடுகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் நோன்பிருப்பதால் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். இப்போ வெறுமனே நாம் பசித்து நம்முடைய வயிற்றை நாம் என்ன பண்றது தடுத்துக் கொள்வதாக மட்டும் நம்முடைய வாழ்க்கை சீர்பெற்று விடாது. மாறாக நம்முடைய உள்ளத்தை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட விஷயங்களை விட்டும், கெட்ட செயல்பாடுகளை விட்டும், கெட்ட சிந்தனைகளை விட்டும், மோசமான சிந்தனைகளை விட்டும் நம்முடைய உள்ளத்தை தடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய நோம்பிற்கான முழு கூலியாக மாறுமே தவிர வெறுமனே நாம் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ இந்த நோம்பிற்கு எந்த ஒரு பயனும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உடலுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையோட இன்ன பிற விஷயங்களுக்கு நாம் எப்படி முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமோ அதை விட மிக அதிகமான முக்கியத்துவத்தை நம்முடைய உள்ளத்திற்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஆரம்பமாக ஒரு சிறிய ஒரு கெட்ட விஷயம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறதா, உடனே அதை என்ன பண்ணிடணும், நீக்கி விட வேண்டும், அதை கடந்து சென்று விட வேண்டும். அதற்கு எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் இந்த உள்ளத்திற்கு எப்படி கெட்ட விஷயங்கள் வரும் என்று சொன்னால், இந்த உள்ளம் என்பது பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், இந்த உள்ளத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில வாசல்கள் இருக்கிறது. உள்ளத்திற்கு போவதற்கு இந்த பள்ளிவாசல் இருக்குன்னா இந்த பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்கு என்று ஒரு வாசல் இருக்கும், அதுல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு வாசல் இருக்கும். இப்படியாக ஒரு வாசலோ 2 வாசலோ 3 வாசலோ ஒரு இடத்துக்கு இருக்கும். அதே போல இந்த உள்ளத்திற்கு சில வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்கள் தான் நாம் பார்க்கக்கூடிய பார்வை, நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், இதுவெல்லாம் இந்த உள்ளத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய விஷயம். நம்ம எதை கண்ணால் பார்க்கிறோமோ அதைத்தான் நம்முடைய உள்ளம் சிந்திக்கும், எதை காதால் கேட்கின்றோமோ அதைத்தான் நம்முடைய உள்ளம் என்பது சிந்திக்கும். அப்போ நம்முடைய பார்வை, நம்முடைய செவி, இதையெல்லாம் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னால் மோசமான கெட்ட இன்றைக்கு நம்ம பார்க்கிற சமுதாயத்தில் எவ்வளவோ மோசமான விஷயங்கள் பரவி இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு நம்முடைய உள்ளத்தை நாம் அந்த கண்ணையும் அந்த பார்வையும் அதே நேரத்தில் அந்த செவியையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்துக்கு கெட்ட விஷயங்கள் போவாது. மாறாக நல்ல விஷயங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நல்ல விஷயங்களை நாம் கேட்போம் என்று சொன்னால் அது நம்முடைய உள்ளத்திற்கு சென்று சேரும். அது நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த உள்ளம் செயல்பாடாக தன்னுடைய நல்ல அமல்களை வெளிப்படுத்தும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அவனுடைய உள்ளம் மாற வேண்டும், அவனுடைய குணநலங்கள் மாற வேண்டும், நல்ல செயல்பாடுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல யோசனைகள் இருக்க வேண்டும். கெட்ட விஷயங்களை விட்டு தவிர்த்த மனிதராக அந்த மனிதர் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். அந்த வசனத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றார், ذَلِكَ وَمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. யார் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து தன்னுடைய உள்ளத்தை கெட்ட விஷயங்களை விட்டு தவிர்த்து கொண்டாரோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா,
அவருக்குரிய தங்குமிடம் சொர்க்கம் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றார். அப்ப நம்முடைய உள்ளத்தை கெட்ட விஷயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொண்டால் அதற்கான கூலி என்பது சொர்க்கம் மட்டும்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே உள்ளத்தை பாதுகாத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களித்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்குரிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.